வெற்றிமாறன் சார் பொதுவா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரு. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அந்த கதை அவ்வளவு ஒர்க் இருக்குன்னு அர்த்தம், ஒரு டெப்த் இருக்குன்னு அர்த்தம். அந்த வகையில நான் போய் பார்த்த ஒரு படம் தான் லென்ஸ். இந்த படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் தான். வெள்ளிக்கிழமை படம் பார்த்துட்டேன். பட் இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் நான் செலிப்ரேஷன் ட்ரீட் அதெல்லாம் போனதுனால என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் காரணமா இன்னைக்கு 2 இருக்கும். அந்த லென்ஸோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, நீங்க போய் பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு கதையா இந்த படம் இருக்கும். இப்போ எல்லாருமே இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி சோசியல் மீடியால இருக்கு என்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கான ஒரு படமா இந்த படம் இருக்கும். நம்ம நினைப்போம் ஒரு டெக்ஸ்ட் பண்றோம், ஒரு மெசேஜ் பண்றோம்னா யாரும் நம்மள பார்க்கல கவனிக்கல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாருமே நம்மள கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு படமா இந்த படம் இருக்கும். இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு 2 விஷயம் டக்குன்னு தோணும். நம்ம திருட்டுத்தனம் பண்றோம் அப்படின்றது தெரியும், இன்னொன்னு நம்ம பெரிய ஒரு தப்புல மாட்டிட்டு இருக்கோம்ன்றது தெரியும். அது ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் நம்ம பண்றோம், இல்ல பேஸ்புக்ல ஒரு விஷயம் பண்றோம், ஒருத்தவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றோம், போட்டோ ஷேர் பண்றோம், நம்ம மட்டும்தான் பாக்குறோம், நம்ம அனுப்புற பர்சன் தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா இல்ல, நமக்கும் மீறி ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த பர்சன் போய் சேருது. அந்த பர்சன் மட்டும் பாக்குறது இல்ல, நிறைய பேர் அந்த போட்டோ பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் அந்த படம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நீங்க ஒரு ஹோட்டலுக்கோ இல்ல எந்த ஒரு இடத்துக்கும் வெளியே போறது யோசிப்பீங்க. ஏன்னா இந்த கேமராக்கள் பத்தின ஒரு உண்மையான ஸ்டோரி எல்லாம் இந்த படத்துல இருக்கும். நம்ம வீட்டுல சும்மா நிக்கிறதுக்கே நம்ம யோசிப்போம். சட்டை இல்லாம ஒரு பையன் நிக்க யோசிப்பான், ஒரு பொண்ணு கண்டிப்பா யோசிக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்த்துற மூலியமா இந்த படம் இருக்கும். இந்த பீரியடுக்கு தேவையான ஒரு படம். இந்த படத்துல வாவ் எலிமெண்ட், இந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த படம் பார்த்தேன். படம் பார்த்து என்னாச்சுன்னா ஒரு 1 hourல ஒரு 40 வயசு ஒரு அங்கிள் ஆண்டி என்ன பண்ணாங்கன்னா அந்த படத்தை எடுத்து போயிட்டாங்க. ஏன்னா வல்கரா இருக்கு. ஏன்னா இந்த படம் ஏ சர்டிபிகேட் படம். நானே நினைச்சேன் ஏ சர்டிபிகேட் அப்படியே நினைச்சு போனேன். அதெல்லாம் இல்ல, காமெடிலாம் ஓர வச்சுட்டு இந்த படம் பார்க்கும்போது ஹானஸ்ட் டு பி சீரியஸா தான் இந்த படம் இருந்துச்சு. அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. ஓகேவா, அரை படத்துல போயிட்டாங்க. பட் நாங்க அந்த படம் பார்த்தோம். அவங்களே இந்த படம் ஃபுல்லா உட்காந்து பார்த்தாங்கன்னா சொல்ல வருது கண்டிப்பா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முக்கியமா இந்த படம் யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படமா இருக்கும். பசங்க போய் பார்க்கலாம், பொண்ணுங்க போய் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படமா இந்த படம் இருக்கும். நிறைய பொண்ணுங்க பேஸ்புக்ல தானே பேசுறோம், வாட்ஸ்அப்ல பேசுறோம், இல்ல நம்ம செக்யூரா இருக்கிறோம், எந்த ஒரு விஷயம் பார்க்கல தெரிஞ்சுக்கல, யாருமே நம்ம கணிக்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப 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 தப்பு. நம்ம பண்ற ஒரு விஷயம், நம்ம அசைற ஒரு விஷயமும் எவனோ ஒருத்தர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத நோட் பண்ணி எடுத்த ஒரு படமா இந்த படம் இருக்கும். இந்த படத்தோட டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இவ்வளவு ஒரு போல்டான ஒரு படம் பண்றோம், இந்த பீரியட்ல ஒரு படம் பண்றோம், இது சொன்னா ஏத்துப்பாங்களா, மக்கள் பார்ப்பாங்களான்றத ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமா நான் பண்றேன் அப்படின்ட்டு பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நல்ல விஷயம் இந்த படமா இருக்கு. ஏதாவது பெரிய படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆன பாகுபலி ஓடிட்டு இருக்கிறது, பாகுபலி ஓடிட்டு இருக்காங்க. அதையும் மீறி இந்த படம் போய் பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்தை வந்துட்டு இருக்கு. நம்ம ஏன் இந்த படம் தூக்கி வச்சு பேசுறோம், இந்த படத்துல மைனஸே இல்லையா அப்படிலாம் எல்லாரும் சொன்ன. இந்த படத்துல மைனஸ் இருக்கு, அதே லாஜிக் மிஸ்டேக் இருக்கும், அதே இடத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆகும். ஏன்னா சாதாரண பார்க்கும்போது படம் தெரியும், கிரிட்டிக்கா யோசிக்காம ஒரு சாதாரண நபராக படம் பார்த்து வெளியே வரும்போது ஏதோ உங்களுக்கு ஒண்ணு போட்டு பார்க்கும். ஏன்னா நான் படம் பார்த்து வெளியே வரும்போது போன் எடுக்கும்போது ஒரு 2 செகண்ட்ஸ் யோசிச்சுட்டு தான் போன் ஆன் பண்ணேன். ஏன்னா நம்ம போன்ல யூஸ் பண்ண செக்யூரிட்டி கோட்ல இருந்து, நம்ம பேஸ்புக் செக்யூரிட்டி கோட்ல இருந்து எல்லாமே நமக்கு தெரிய நினைச்சிருக்கோம். நமக்கு மட்டும் தெரியறது இல்ல, எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. பொதுவான விஷயம் நம்ம பண்றோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மெசேஜா, ஒரு கருத்தான ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. நீங்க ப்ளீஸ் மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா நல்ல படம், நல்ல ஒரு கருத்துள்ள படம் அப்படின்னா தமிழுக்காக சொல்லுவோம். கருத்துக்கும் மேல செக்யூர் லைஃப் வேணும். இந்த காலகட்டத்துல எப்படி இருக்காங்க, எப்படியாப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க, எந்த மாதிரியான மக்கள் நடுவில் நம்ம வாழ்றோம் அப்படிங்கறத உணர்த்த புரியுமா இந்த படம் இருக்கும். நான் சீரியஸா பேசுறது சத்தமா கிடையாது, சீரியஸா பேருக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். பட் நானே சீரியஸா பேசுறேன்னா அந்த படம் எவ்வளவு பார்த்துருக்கோன்றத நீங்களே பார்த்துங்க. ஒரு நல்ல ஒரு படம், சீரியஸான ஒரு படம். இந்த காமெடி இல்ல, ஒரு ஜாலான படம் அல்ல, அதெல்லாம் நீங்க விட்டுருங்க, தள்ளி வச்சுட்டு இந்த படத்தை போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மற்றொரு படமா இந்த படம் இருக்கும். நான் போய் தியேட்டர்ல பார்த்து நீங்க போய் தியேட்டர்ல தமிழ் பாருங்க சொல்லிக்கிறேன். நான் கிளம்பிக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணுமோ பயமா வந்துச்சுன்னா இனிமேல் போன் பண்ண மாட்டேன். பாய்.